ஹாய் கைஸ், ஐ எம் கீர்த்தனா லைஃப் ஸ்டைல். வடகறி செய்கிறது இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாமா? நான் ஈவினிங்கே கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சிட்டேன். இப்போ நான் 3 பேருக்கான வடகறி செய்கிறேன், சரிங்களா? கொஞ்சோண்டு பூண்டு, சோம்பு போட்டுட்டு அரைச்சிடணும். லைட்டாக குறைன்னு அரைச்சிட்டு நான் தோசைக்கல்லை, சில பேர் ஆவி கட்டி போடுவாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க. நான் தோசைக்கல்லை போட்டு சுட்டு எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தேங்காய் சுட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது எல்லாமே கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலரிடுங்க. கலரி முடிச்சுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா செவந்தரளவு ஓரளவுக்கு கலரிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கலரி, மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு ரெட் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா கலரி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு நல்லா அது ஓரளவுக்கு தேங்காய் ஊற்றுனது இருக்குல்ல, அது கொதிக்கணும். அது கொதிச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்ல, நம்ம தோசைக்கல்லை போட்டு அந்த கடலைப்பருப்பு அரைச்சி அது சுட்டோம்ல, அதை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இதில் கொட்டிடணும். நம்ம இப்போ தேங்காயெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த சிகப்பு மிளகாத்தூள் போட்டாலும் அது ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கினீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியாக திக்காக வச்சிங்கன்னா நம்ம